வேணுமோ சீமான்னா ஈழத்தையே பேசிட்டு பான்றான். இதை விட ஒரு அவமானகரமானது உண்டா? என் ஆத்தாளப்பன் சாவுக்கு நான் அல்லாம நீ அட வந்தாலுவ வாடகைக்கு வாய் வச்சாடால முடியும்? சொல்றா சொல்லு. உன் கண்ணு முன்னாடி உன் அப்பனையும் ஆத்தாளையும் கட்டி வச்சுட்டு உன் அக்காவை கதற கதற ஊரான் கெடுத்தவ நீ பாத்திருக்கியாடா? உன் தங்கையை கொல்லிட்டு மறுபடி புணர்ந்ததை நீ பாத்திருக்கிறியா? உன் அக்காவின் பிறப்புறுப்புக்குள்ள துப்பாக்கியை செலுத்தி செலுத்தி சிங்களன் சிரித்ததை நீ பாத்திருக்கிறியா? பாத்திருக்கியா? நீ பெத்த புள்ள சிங்கள பிள்ளையா தமிழ் பிள்ளையா என்று தெரியாத குழந்தை நச்சு குண்டுக்கு கரியாகி கிடந்ததை நீ பாத்திருக்கியா? உன் பிள்ளைகளின் கைதனியே கால்தனியே தலைதனியே சிதறி கிடந்ததை நீ பார்த்தது உண்டா? உன் தாய் நிலம் முழுமைக்கும் ரத்தத்தால் சிவந்ததை நீ பார்த்தது உண்டா? நீ நேசித்து வாழ்ந்த வீடு இடிஞ்சு தரமட்டதுமானதை நீ பார்த்தது உண்டா? 100 பேர்ல 70 பேருக்கு கால் இல்ல, மீதி பேருக்கு கை இல்ல, எல்லோருக்கும் கண்ணும் முகமும் சிதைந்து நின்ற நிலையில் உன் உறவுல எவனையாவது ஒருவனை நீ பார்த்தது உண்டா? நீ இதையே பேசுறங்கிற ஏண்டா? இதையே பேசுறங்கிற. ஆனா ஒவ்வொரு தலைவனுக்கு 125வது பிறந்த நாள், 150வது நினைவு தினம், இதை மட்டும் மைத்துக்காடா நினைவுல வச்சிருக்கிற? இதை எதுக்கு வச்சிருக்கிற? எதுக்கு வச்சிருக்கிற? ஒரு வீட்டுல ஒரு இளவைய மறக்க முடியாத நீ என் இனத்தின் மொத்த சாவையும் மறந்து போ என்றால் எப்படா போக முடியும்? எப்படி போக முடியும்? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அத பேசுவோம், அத பேசுவோம், அதையே பேசுவோம், அணைய விடாமல் பாதுகாப்போம். நான் அதையே பேசுகிறேன்னு சொல்றான் நீ. 2000 ஆண்டுகளா எந்த தொலைக்காட்சியை தொடங்கினாலும் ஆண்டவராகிய இயேசு அந்த வசனத்தில் என்ன சொன்னார்? காலையிலையும் பேசுறான், சாயங்காலம் பேசுறானடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொன்னார் என்று காலையிலையும் மாலையிலையும் பேசுறாங்களப்பா. பகவான் இந்த இடத்துல என்ன சேவிக்கிறார் என்று காலையிலையும் சாயந்தரம் பேசிட்டு பல ஆயிரம் ஆண்டுகளா. அதையே பேசிட்டு தொலைக்காட்சி மூடிடுறியா? அப்புறம் ஏன் பேசுறான்? மறந்துட்டு போயிடுவான்டா, மறந்துட்டு ஓடி போயிடுவான். மதுக்கடையில் போய் குடிச்சு மறந்துடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விடுதலை நெருப்பு அணைய விடாமல் அடகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் பொறுப்பு. அதனாலதான் பேசிக்கொண்டே இருக்கோம். உன் அக்காவை எப்படி கொண்டான் தெரியுமா? உன் ஆத்தாளை எப்படி கொண்டான் தெரியுமா? உன் வீட்டை எப்படி இடிச்சான் தெரியுமா? ஏன் மறந்து போகக்கூடாது. மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்வோம். நீ மறந்து போ, உனக்கு கேட்க விருப்பம் இல்லையா, காலை புத்திக்கிட்டு போ. ஆனா நாங்க செய்வோம். ஏன் செய்யறோம்? ஒரு நாள் உனக்கு தெரியும். அதையே பேசி வென்று முடித்து விட்டார்கள். அதை நீ புரிஞ்சு. நீ என்ன நினைக்கிறியோ அதுவாவே நீ ஆகிறாய்ங்கிற. நான் நினைக்கிறேன் என் தேசத்தை என் இனத்துக்கென்று ஒரு தேசம் வேணும்னு. அதை அடைஞ்சிட்டு தான் போகும். ஒருவேளை நான் அடைய முடியல அப்படின்னா என்ன செய்வேன்? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த வழியை, இந்த சுமையை இன்னொரு வலிமை மிக்க தோளுக்கு கடத்தும். அப்படித்தான் 50,000 மாவீரர்கள் போராடி சுமந்து அந்த கனவிற்கே அதை இந்த எளிய மகனின் தோளுக்கு கடத்திருக்கான். நான் பல லட்சக்கணக்கான என் இளைய தலைமுறை பிள்ளைகளின் தோளுக்கு கடத்திருக்கேன், மாற்றிருக்கேன். வலிமையாக ஓடுவோம். 60 ஆண்டு கால போராட்டம் இன்னும் 20 ஆண்டு காலம் ஓடுகிற வலிமை எமக்கு இருக்கிறது. வென்றால் இல்லை, இன்னொரு தலைமுறைக்கு கையளிப்போம். ஆனால் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் உலக பந்திலே தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு தேசம் மலரும். அந்த தேசம் என்னுயிர் தலைவன் கண்ட கனவு தனித்தமிழில சோசலிச குடியரசு. அதை அடைவேன்.